வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே கொஸ்டின் அப்டேட்ஸு. ஸோ இன்றைக்கி நம்மளோட அக்கௌண்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஃப்ரைடே வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சில்வரோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ 2 மோர் லாட்ஸ் வந்து நம்ம வந்து பொசிஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த 2 பொசிஷன் தான் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து நடந்திருக்கு. எதனால் எப்படி அப்படின்றத நம்ம வந்து சார்ட்டில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 24,100 புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த புட் ஆப்ஷனில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 44 வந்து கொடுத்துருந்தோம். நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இந்த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெட்ஜ் பொசிஷன் தட் மீன் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து ஹியூஜாக ஃபால் ஆச்சு. ஸோ அதோட ஷார்ட்டையும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஹியூஜாக வந்து ஃபால் ஆச்சு. தென் வந்து அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகி ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. இதனால் நம்மளோட பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து 23,900 கால் ஆப்ஷன் வந்து நம்ம செல் பண்ணியிருந்தோம் 135 ருபீஸில். அது வந்து நம்ம லாஸ்ட்டில் புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 8,000 ருபீஸு. நம்ம வந்து 24,100 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தோம். அது நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓவராலாக 2 பொசிஷனுமே க்ளோஸ் பண்ணியிருந்தோம். நம்ம 400 ருபீஸ் வந்து லாஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரைடேவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3,000 ருபீஸில் இருந்தது. ஸோ அப்போ வந்து நம்ம புக் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம 500 ருபீஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து ப்ராஃபிட்ஸ் மட்டுமே கிடைக்காது, லாஸஸுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணால் தான் ஸோ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து நம்மளால் மாற முடியும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, செட்டப்பு, டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்கில் சர்வே வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் லாஸஸுமே அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட ட்ரைனிங் ஜேர்னியை ஸ்ட்ராங்கஸ்ட் வேல கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.